அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம முதலமைச்சரையோ பிரதமரையோ நேரடியாக சந்தித்து ஒரு கோரிக்கை மனு வைக்கிறது ரொம்ப பெரிய சிரமம். அதனால தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மக்கள் பணி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் 24 மணி நேரம் உழைச்சி கொண்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான பதவி. ஏன்னா கிராமப்புற மக்களும் சரி, நகர்ப்புற மக்களும் சரி, உடனடியாக அணுகக்கூடிய ஒரு அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். சில இடத்துல மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் முருகன் அவர்கள், அவர் இன்னைக்கு இளம் வயசாக இருந்தால் கூட, சின்ன பையனாக இருந்தால் கூட இன்னைக்கு மக்கள் பணி ரொம்ப அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம மக்கள் பணி ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடகத்தில் கூட அவரை பற்றி பேசப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பணி ரொம்ப திறமையாக நிர்வாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பேசப்படுறாங்க. ஆனால் முதல்வருடைய மதிப்பையும் பெற்றவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊடகத்தில் அவர் பேசுபொருளாக இருக்கிறாரு. உண்மையிலேயே சின்னமா வெள்ளை புறாக்களை வானில் பறக்க விடுகின்றனர். அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஊடகத்தில் அவர் பேசு பொருளாக இருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு சிறிய வயதுல இன்னைக்கு ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்துகிட்டு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய பிரதாப் முருகன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறோம். பிரதாப் முருகன் அவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ராயிருப்பு அப்படின்னு தகவல் கிடைச்சிச்சு. உண்மையிலேயே அந்த பகுதி மக்களுக்கும் அந்த ஊருக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளூரில் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பிரதாப் முருகன் அவர்களுடைய மக்கள் பணி என்றென்றும் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.